ஈஸ்வரரே நான் வருவேன் வருவேன் சொன்ன போதுதான் ஆண்டவன் சிவபெருமா அம்மம்மா பார்வதியே என்னோடு வந்தையா எது விளக்க முடியாதம்மா இழந்து வரும் மலகும் பார்வதி உமையவரே கையிலையில் இருப்பாயம்மா கையிலையில் இருப்பாயம்மா ஏ கண்ணன் தங்கை பார்வதியே கையிலே இருப்பாயம்மா அம்மா கையிலே இருப்பாயம்மா ஏ கண்ணன் தங்கை பார்வதியே ஆதி வெள்ளிங்கரை கைலங்களுமாம் பருவதத்திலே அம்பிகை உமையாது பார்வதியால் பார்வதா தேவியானவள் வேண்டும் என்று ஆண்டவனை சோதனை பார்க்க வேண்டும் என்று வேணும் என்றல்லவா நம்பிகையால் பார்வதா தேவியானவள் என்ன பண்ணுகிறாள் அங்க ஆதி கைலாச மாமலையில் அமர்ந்திருக்கிறாரே விஸ்வபிரம்மன் பிரம்மனானவன் ஐந்தொழிலுக்கு அதிபதி ஆமா விஸ்வபிரம்மன் பிரம்மனானவன் அந்த விஸ்வபிரம்மா அழகாக பார்க்கிறார் பார்த்து கொண்டு ஏ மகனே எப்பா ஏ விஸ்வபிரம்மா என் மகனே விஸ்வபிரம்மா நல்ல விஸ்வபிரம்மா எந்த நூட வார்த்தை கேளா எந்த நூட நல்ல வார்த்தை கேளா உன்னுடைய கைனாலே உன்னுடைய கைனாலே ஒரு கஞ்சூரம் கம்பு வெட்டினால் உண்டு செய்து ஏழு அரங்கு வைத்து சாதிலிங்க வண்ணம் சித்தரும் ஒழுக்கம் ஒரு செப்பு சிமிழ் செய்து தாரோ செப்பு சிமிழ் செய்து தாரோ ஐயா சொல்லுவார் அம்பிகையா ஐயா செப்பு சிமிழ் செய்து தாரோ நல்ல செப்பு சிமிழ் செய்து தாரோ சொல்ல மகனே விஸ்வகர்மா அப்போ அம்பிகையால் வார்த்தை கேட்டா அழகு மகள் விஸ்வபிரம்மனா காஞ்சூரம் கம்பெடுத்தெடுத்து ஒரு கட்ட சிமிழ் ஒன்று செய்த அழகுடைய சிமிழ் கூடு சிமிழ் கூடு கடைந்தாலே சிவன் தேவியிடம் கொடுத்த போது அந்த சிமிழை வாங்குவாளா அந்த சிமிழை வாங்குவாளா ஏ சிவன் தேவி பார்வதியா சிமரே வாங்குவாளா சிமரமல்ல வாங்குவாளா ஏ சிவன் தேவி பார்வதியா ஏ சபாஸ் சிமுளை வாங்குகிறாள் பார்வதா தேவியானவள் அல்லவா ஆண்டவனுடைய அருளால் அந்த சிமுள் கூட அப்படி அழகாக வாங்கி ஆமா செப்பு சிமுளை வாங்குகிறாள் பார்க்கிறாள் ஆஹா என்ன அழகு விரட்டி பார்க்க ஆமா சின்ன சிமுளை இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியில வர்ணங்களை பாருங்களேன் சிவா என்ன கலரு நவரசமும் இருக்கு ஆமா வர்ணங்கள் தீட்டி இருக்கிறாள் நவரசம் அடங்கி இருக்கல்லவா அந்த சிமலை வாங்கினால் அப்படி பிரட்டி பார்க்கிறாள் நயன் லைப்பு தமிழ்ல சொன்ன 9 அழகா இருக்கு 9 நவக்கிரகமும் அழகாக செதுக்கி வைத்தது போல் இருக்கிறாள் அப்படி அழகாக கலர்களை அப்படி பதித்து வைத்திருக்கிறார் ஆஹா கொல்ல அழகாக இருக்கிறார் சிமிழ் ஆண்டவர் அருளால் என் நம்பிக்கையாளர்கள் சிமலை அப்படி பிரட்டி பார்த்தார் அல்லவா இந்த சிமலுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம் அந்த மாதிரி யானையை பிடிச்சு அடைச்சிருமா அது நினைக்கலாம் குட்டி யானை திருச்சி மணியா ஆமா இது திருச்சில இருந்து வந்திருக்கு யானை திருச்சி மணி அது உள்ள போகாது ஆஹா சித்தெரும்பு தான் போகும் சித்தெரும்பு அதனால ஆமா என் அம்மையானவள் சித்தெரும்பை பிடித்தாள் ஐயா அதெல்லாம் ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் பிடிக்கிறார் ஆமாயா ஏன் தெரியுமா சரி இந்த மாதிரி பெண்களை கொண்டு ஒரே இடத்தை விட்டுட்டா நான் தான் பெரியவன் அவ குடும்பி இவ கையில அவ கையில ஆமா
சண்டை வந்துடும், குடும்பி சண்டை வந்துடும். என்ன விட நீ என்னத்தை குடிட்டு நல்லா தானே ஆடுதேன். ஒன்னு விட நம்ம ஆடுறது குறைஞ்சவளா? கைப்பாவனை எப்படி இருக்கு பாத்தியா? வாங்க ஆடி பாப்போம். ரொம்ப பேச அப்படின்னு போட்டி போடுவா. ஆமா. ஆனா 2 ஆண்களை கொண்டு விட்டுட்டோம்னா நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் சொல்லி அடிப்படி சண்டை வந்துடும். ஆமா மோசம் மோசம். ஆமா வரலவா அவருக்கு கொடுக்காம குடிச்சிடப்படா இல்ல. ஆமா அதுல கோபம் வந்துடும். 4 டபுள் டபுளா இங்க 4 அங்க 4 அப்படி ஆடுங்க. அங்க 4 ஆண்டவன் உள்ளார் கிருபை நாளே நம்மை பார்வதா தேவியானவள் அந்த சிவனை அழகாக பிடித்து கொண்டு சித்தெரும்பை பிடித்து அழைக்கிறாள் அல்லவா? ஆமா. அந்த சித்தெரும்பு பாருங்க சின்ன சின்ன எறும்பா நிக்கி. சரி இங்க பாருங்க பெரிய பெரிய யானையா நிக்கி நிக்கல பெரிய யானை இல்ல யானை அழைக்க முடியாதுன்னு. ஆமா எறும்பத்தான் அழைக்க முடியும் யானை அழைக்க முடியாது. முடியாது. என் அம்மையான பார்வதா தேவியானவள் அந்த சிமலுக்குள்ளாக சித்தரை அழைத்து திருக்குறானை போட்டு அப்படி நன்னா போட்டுகிறாள். சிமலை போட்டு பேசா போட்டி கொண்டு எங்க வைக்கிறா? எங்கேயோ அக்கம் பக்கம் வைத்தாலும் அயத்தாலும் ஐத்திருவோம். மறந்தாலும் மறந்து விடும் என்று நமக்கு யாருக்குமே மறந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால சேலை முந்தானி எடுக்கிறாள். அந்த சேலை முந்தியில அந்த கைலாசம் விட்டு கடவுள் வருகிறார் அல்லவா? வருகிறாரே. கடவுள் எப்ப வந்தாலும் அம்மா எப்படி இருப்பா? சிரிச்ச முகத்தோடு சிங்காரமாக இருப்பாள். பாருங்க சுவாமி அன்று எப்படி இருந்தாள்? எப்ப வந்தாலும் சிரிச்ச முகமா இருப்பாளே, சிங்காரமா அழைப்பாள். ஆனால் அன்று மௌனமாக இருக்கிறாள். அதுதானே அன்பு. ஆமா அதுதானே பாசம் நேசம் உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூளை இட்டாலும் உண்பதே அமிர்தமா இருக்கும். அது கஞ்சோ காடியோ சரி எதை கொடுத்தாலும் அது அமிர்தமா இருக்கும். இருக்குமே. முப்பழம் பாலோடு அன்னமும் முகங்கெடுத்து கொடுப்பாதாயினும் கப்பிய பசியோடு கடுபசி உண்டாகுமா? சரி எவ்வளவுதான் அறுசுவையா கொடுத்தாலும் முகம் கடுத்து கொடுத்துட்டா அவ்வளவுதான், அது சுவை இருக்கவே இருக்காது. இருந்த பசியும் பசியும் அடங்காது. பசி அடங்காத பசி ஆகிவிடும். அதனால் நம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் வருகின்ற போது என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? ஏது பண்ணுகிறாளோ வாவென்று கேட்கவில்லை, வந்தனங்கள் புரியவில்லை. ஏனென்று தான் கேட்கலையே எழுத்து மொழி பேசலையே வாருமென்று கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல்
ஆதிசக்தி உமையவே ஒரு நாளில் திருநாள் வாழாத திருமுகங்கள் வாடி இருப்பதன் என்ன ஒரு காரணமோ என் சொல்லிடுவா பகவான் கேட்ட போது ஏது சொல்ல பகவானும் கேட்ட போது பார்வதியா சொல்லிடுவா ஆண்டவரை கண்டாலே ஐயா நம்பிகை பார்வதியா ஐயாவே ஆண்டவனே ஆண்டவா பகவானே பரம்பொருளே ஐயா ஆமா என் இறைவா அருளால் கிருபை நாள் என் நம்பிக்கையான பார்வதியால் கண்டால் அல்லவா கண்டால் ஐயா ஆண்டவா பகவானே நான் கொடுத்தது 4 திணை 4 திணையை வச்சு யாருக்கெல்லாம் படியளந்தீர் ஐயா ஆஹா ஒவ்வொரு ஜீவராசிகளும் இன்னைக்கு சாப்பிடுறது சாப்பாடை பார்த்தா ஒவ்வொருத்தரும் பக்காவா சாப்பிடுதான் இந்த மாதிரி எலும்புந்தோளுமா இருப்பாரு அவரை பார்த்தாலும் 7-8 இட்லி சப்பாத்தினா அதுல ஒரு 5 வச்சு வெளுத்துட்டு தான் வந்து காணா கூட இடியப்பமா கொண்டாங்க அதுல ஒரு 5 சண்டா அப்படின்னு இவரு சாப்பிட்டாச்சு இன்னும் இருக்கால கட்டச்சி இந்த கட்டச்சி சாப்பிட தெரியுமா ஆளை பார்த்தா ஒரு பக்கா இட்லி தின்னுருக்கா அதை சாப்பிட முடியாது மொத்தத்துல 3 இட்லி சரி ஆமா அது சாப்பிட முடியல சரி ஆனால் ஆமா கொடுக்கலத்திலையோ 4 திணையோ அல்லவா இதை வச்சு யாருக்கெல்லாம் படி இழந்தார் அந்த யாருக்கெல்லாம் நீங்க படி இழந்தீர்கள் அது விவரம் தெரிய வேண்டும் என்று அப்படின்னு கேட்ட போதான் நம்பிக்கையை கண்ட அம்மா என்ன கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருக்குள் இருக்கும் பிள்ளை முதலாக முட்டைக்குள் இருக்கல்லவா குஞ்சு வரைக்கும் அதுக்கு நான் குறை என்பது வைத்தது கிடையாது அம்மா அப்படின்னு சொன்ன போது ஆண்டவா அப்படின்னு கலன்னு சிரிக்கிறாளே நம்ம அக்கா சிரிச்ச மாதிரி ஆமா கலகலன்னு சிரிச்சா எம்மா ஏன் இந்த சிரிப்பு அசட்டு சிரிப்பு எதுக்கு சிரிப்பு என்ன எக்கால சிரிப்பு அண்டவா அம்மா 4 தினை கொண்டு நாளெல்லாம் படிந்தல்லவா சரி படிகளக்க போன போது பகவான் சிவனாரே என்னுடைய இடம் மறியிலே இருந்து தேரும் கிடையாமல் பச்சினியாயிருக்குறையா அந்தந்த உயிர்களுக்கு எல்லோருக்கும் படியலே அது என்னிடம் சொல்லலாமோ எல்லோருக்கும் படியலே நீங்கள் என்னிடம் சொல்லலாமோ பார்வதியா சொன்ன போது பகவான் சிவபெருமா அம்மம்மா பார்வதியே ஆதிசக்தி உமையவரே உன்னிடம் இருக்குகின்ற சித்தரும் முதன்மை பார்க்க வேணும் அம்மா நான் படி அளந்ததும் படி அளக்காததும் அதை பார்த்தா தானே தெரியும் தெரியும் அல்லவா பார்க்காமல் பேசப்படாது அல்லவா பார்க்காமல் சொல்லக்கூடாது அல்லவா அதால் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் பெரியவர்கள் என்ன கண்ணால் காண்பதும் பொய் சரி காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் தீர போய் சென்று விசாரிப்பதே மெய் மெய் என்று சொல்வார்கள் நம் பார்க்கின்ற போது நல்லதாக தெரியும் சரி அங்க ஒரு கெட்டது நடந்திருக்கும் இருக்கும் அல்லவா நம் பார்க்கின்ற போது கெட்டதாக தெரியும் அங்க ஒரு நன்மை நடந்திருக்கும் இருக்குமே அது அறியணும் அல்லவா தெரிய வேணும் அல்லவா ஏ அம்மா பார்வதி அந்த சித்தருமை எங்கே காட்டு பார்க்கலாம் என்று சொல்கிறார் பகவான் சொன்ன போது அம்மை பார்வதா தேவியானவள் ஆமா அந்த தேவியான பார்வதா தேவியானவள் அந்த சிவனாருடைய முன்னால் இருந்து
இருந்து கொண்டு சேலை முந்தி அப்படியே எடுக்கிறா. முந்தாணி சேலையை அவுக்கிறாள். முந்தாணி அவிழ்த்து ஆமா சிமலை எடுக்கிறாள். அந்த சிமலை வெள்ள எடுப்பா தேவி பார்வதியா சிமலை வெள்ளதான் எடுத்து சிமல் கூட இருந்த போது சித்தரும் சிவனாருடாருடாலையா ஆனந்த திணையது திணையரிசி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருவதையா சிவனா தேவி கண்ணால் கண்டா சுத்தி சுத்தி வருவதையா சூழவட்டும் போடுதையா அந்த சிவனை அழகா திறந்து பார்க்கின்ற போது சித்திரமூடி வாயதில் தினையரிசியை கவி கொண்டிருப்பதை பார்த்தாள். தினையரிசி அப்படி கவி கொண்டு சிவனை அப்படியே சுத்தி சுத்தி வருகிறது சூழவட்டம் போட்டு கொண்டு வருகிறது. அப்பதான் கண்டு நடுங்குகிறாள், அஞ்சுகிறாள், பதறுகிறாள். அஞ்சினால் நடுங்கினாள். ஆமா அம்பிகை பார்வதா தேவியானவள் ஆண்டவன் என்றும் பாராமல் பரிசோதனை செய்து விட்டோம். ஈசன் என்று பாராமல் சோதனை பார்த்து விட்டோமே. அறிந்தும் அறியாமல் 6 பிழை 100 குற்றம் செய்தாலும் அதை பொறுக்க வேண்டும் ஐயா. வேணும் ஐயா. தெரியாமல் செய்த குற்றங்களை ஆமா சிவனார் பொறுக்க வேண்டும் என்று வேணும் என்று அம்மை பார்வதா தேவியானவள் அந்த பகவானிடம் சொன்ன போது ஆண்டவள் சிவபெருமானும் பார்வதியே இளமையில் சொல்லை கேளா நீ அறைக்குள்ள வைத்தால் வாழோ அறிய மாயம் வெள்ளையம்மா செப்புக்குள்ள வைத்தால் ஆடோ செப்புக்குள்ள வைத்தால் ஆடுமே அந்த சிவனறிய மாயம் இல்லை. செப்புக்குள் வைத்திட்டாலோ அம்மா செப்புக்குள் வைத்திட்டாலோ சிவனறிய மாயம் இல்லை. சத்தியரை கண்டாரே ஆலையா சங்கரும் சிவனாரும் அங்கார கோபமாயினால் களை மாறி உருமா மாறினார். சத்தியவர்களை அழிந்து அம்மா முப்பிரவி நீ பிறப்பா முப்பிரவியா நீ பிறப்பா பேச்சியாக மாயக்காரி நீ பிறந்தால் மண்டவினோ பிந்தாயம்மா சுடுகாடு பேச்சியா சுடுகாட்டு பேச்சியாக சென்று பிணங்களை திம்பாய்